ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு டொனால்ட் ட்ரம்ப் இந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னா இப்போ நடக்கிற அந்த போர் சூழலை லெட்ஸ் லீவ் த வார், லெட்ஸ் சீஸ் த வார் அப்படின்னு சொல்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன், பர்சனலாக நம்புறேன். அதோட இம்பாக்ட் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க படம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருந்துச்சு. அதாவது நம்ம கேள்வி போட்டிருக்க எல்லாமே போர் சூழல் எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ நான் மதுரையிலேருந்து எங்களுக்கு தெரியும் எப்படி நடக்குது அப்படி இப்படி சொல்லுவாங்க, சொன்னதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பார்க்குறப்போ ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற படம். ஒரு கல்யாண சூழ்நிலை எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுவோம், ஆனால் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்றத ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி எல்லாமே செம்மையாக இருக்குது. செம்ம படம். எல்லாரும் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா நல்ல படத்தெல்லாம் ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ மாறிட்டு இருக்கு. ஸோ நல்ல படம்லாம் தேட்டரில் போய் பார்த்தா தான் சின்ன சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல படம் நல்லா பாருங்க. செம்மையாக இருக்குங்க, செம்மையாக கனெக்ட் ஆகுது, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு தடவை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க. நடிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. சனந்த் நல்லா நடிச்சிருக்காரு, நவீன் சந்திரா சூப்பராக நடிச்சிருக்காங்க, அனந்த் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ஒரு மாதிரி அங்கேயே கூட்டிகிட்டு போகுது, அந்த மாதிரி இருக்குது. மியூசிக்லாம் செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல படம், நல்லா இருக்கு. இல்லை போர்லாம் எங்கேயே இருக்கு, த்ரில்லராக இருக்குது, பயங்கரமாக ஒரு மாதிரி ஐயோ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக செம்மையாக நல்லா இருக்குது. செம்மையாக பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாம் என்ஜாய். இல்லை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி படங்களை நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஆதரிக்கணும். தமிழ் ஆடியன்ஸ் நிறைய புது உறவுகளை ஆதரிப்பாங்க. இந்த மாதிரி படங்களை ஆதரிச்சாதான் நிறைய நியூ கம்மர்ஸ் தைரியமான சப்ஜெக்ட்ஸை எடுப்பாங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு போஸ்டரோட வழியை சொல்லுதுன்றதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேவாகவும் படம் வந்து காம்பேக்டாக 1.5 மணி நேரம் தான், நல்ல என்கேஜிங்காகவும் இன்டாக்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். அதை பார்க்கும்பொழுது தான் அந்த இடத்துல ஒரு நார்மல் கல்யாண வீட்டில் ஒரு இரவுல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு போர் சூழல் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு இரவு எப்படி கடக்குதுன்றதை நம்ம வந்து ஸ்க்ரீனில் உணர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருந்தா. அதாவது எல்லா போரும் வந்து சண்டையில் தான், ரத்த சகதியில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை. இதான் அதோட டேக்அவே. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுதுங்க, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லா ஆடியன்ஸும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஓடிடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே நினைக்காம இதெல்லாம் தேட்டரில் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். ஆமாம், அது இப்போது அந்த கல்யாணம் எப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு கொண்டு போகிற விதமும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கடைசியாக ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதை எதிர்பார்த்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆதரவு கொடுக்கணும் எல்லாரும். படம் செம்மையாக இருக்குது, ரொம்ப என்கேஜிங்கான ஃபிலிம். நான் வரும்போதே வந்து இது டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர்டில் தான் அந்த ப்ரிப்பரேஷனில் தான் வந்தோம். அண்ட் எனக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போர் சூழல் நடக்குதுல்ல, அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அது எப்படா நிற்கும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்குற அதுலேயும் ஒருத்தர் நான். எனக்கு இதில் இம்பேக்ட் எப்படின்னா, இங்கே ஈழத்தமிழுக்கு உண்டான அந்த போராட்டம் எப்படி இருக்குது, அண்ட் ஒன்றுமே செய்யாத, அதாவது எந்த பாவமும் செய்யாத ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு காலையில் விடிஞ்சா கல்யாணம். ஆனால் அவங்களுக்கு அந்த இரவு வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்மி பீப்புள் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட பதட்டம் எப்படி இருக்குன்றது அழகாக விஷுவல் லாங்குவேஜாக கடத்திருக்காரு டைரக்டர். ஆக்டிங் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எனக்கு வந்து கேவோட மியூசிக் கம்போசிஷன் சூப்பராக பிடிச்சிருந்தது, அண்ட் எடிட்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவராலாக நான் ஒரு திரைப்படமாக பார்க்குறது 1.5 மணி நேரம் தான் படம். அது வந்து அதனால வந்து இது ஒரு சுழி தொட்டு ஒரு துளி கூட ஒரு ரத்தம் காட்டாமல், ஒரு புல்லட் ஃபயரை வந்து ஃப்ளஷ் அதெல்லாம் பறக்கிற மாதிரி எதுவும் காட்டாமல் ஒரு வாரோட இம்பாக்டை காட்டுறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்காக நான் இந்த படத்தை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பாராட்டுவேன் ஆக்சுவலி. ஆமாம்மா, எல்லாருமே பார்க்கலாம். சம்மர் சீசனு, எல்லாரும் தயவுசெய்து தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். அண்ட் ஸ்கூல்ஸ் முடிஞ்சால் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஸ்கூல்ஸ் முடிஞ்சால் வந்து உங்களோட கிட்ஸை வந்து இதை வந்து தியேட்டராக கொண்டு போயிட்டு காட்டுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து போய் காட்டுங்க. பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். சப்போஸ் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு டொனால்ட் ட்ரம்ப் இந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னா இப்போ நடக்கிற அந்த போர் சூழலை லெட்ஸ் லீவ் த வார், லெட்ஸ் சீஸ் த வார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன், பர்சனலாக நம்புகிறேன். அதோட இம்பாக்ட் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நான் நம்புறேன், பர்சனல் நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புறேன். சூப்பராக இருந்தது. இப்போ தான் பார்த்துட்டு வரேன். 1.5 hours தான் மூவி. நல்லா இருந்தது, என்டர்டைனிங்காக இருந்தது. இது ஆக்சுவலி ஒரு வார் பேஸ்டு மூவி. நம்மளுக்கு தெரியும் இப்போ ஆல்ரெடி இஸ்ரேலில் வார் போயிட்டுருக்கு அந்த மாதிரி. ஸோ எனக்கு அங்கே நடக்கிற வார் நம்ம லைவாக போய் பார்க்க முடியாது. எனக்கு 1.5 hours படம் பார்த்தது வந்து இலங்கையில் வார் நடந்தது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னால் லைவாக ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது இந்த படம் மூலமாக.
எனக்கு ஆக்சுவலி கனெக்ட் அதான் சொன்னல, எனக்கு வந்து லைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அந்த கல்யாணம் தான் அதோட பிளாட்டே. நீங்கள் போய் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கல்யாணத்தை நான் என் வாழ்க்கையில இல்லை, எந்த தமிழ் சினிமாவில் இல்லை, எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது கூட இல்லை இந்த மாதிரி ஒரு கல்யாணம். அது ஒரு வித்தியாசமான ஒரு கல்யாணம், அழகான கல்யாணம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த மியூசிக் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த த்ரில் மூமெண்ட்லேயே உட்கார வச்சது. ஸோ அதனால சூப்பராக இருக்கு. கேன் ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கலாம் கன்ஃபார்மாக. சின்ன பசங்கள்லேருந்து நான் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் தாராளமாக. படம் சூப்பராக இருந்துச்சுன்னா, ரொம்ப சினிமாத்தனம் இல்லாமல் நல்ல ஒரு யதார்த்தமான படம். போரில் மாட்டின சாதாரண மக்கள் அங்கே படுற கஷ்டத்தை சொல்கிற ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு படம். அதான் போரில் 2 பக்கம் நடக்கிற சண்டையில் நடுவில் மாட்டின ஒரு சாதாரண குடும்பத்தை பற்றின ஒரு கதை. அவங்க வந்து ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு கதை. இது சண்டையில் இல்லை, சண்டையில் மாட்டினவங்க பற்றின ஒரு கதை. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஹீரோ ஹீரோயின்லேருந்து சைடு ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இல்லை டைம் போகிறதே தெரியாது. 1.5 மணி நேரம் படம் தான், டைம் போகிறதே தெரியாது. ஒரு சாங் தான், அது உங்களுக்கு ரொம்ப இதாகாது. நீங்கள் 1.5 மணி நேரம் படம் தான், உங்களுக்கு ஸ்பீடாக போயிடும், த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். படத்தில் வந்து எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு நாள் நடக்கிற கதை. ஸோ இதோட டென்ஷன் வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நடக்கிற கதை, வாழ்வா சாவான்ற ஒரு நிலையில் இப்படி வந்து அமைதி, அன்பு, சமாதானம், காதல் இதுதான் வந்து ஒரு சொல்யூஷன். போரும் ஆயுதமும் வந்து சொல்யூஷன் இல்லை அப்படின்றது வந்து ஒரு சட்டிலான ஒரு மெசேஜ். அது மெசேஜ் அது ஆக்சுவலாக இன்டென்ஷனலாக கன்வே பண்ணாங்களான்னு தெரியல, பட் அது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. கே மியூசிக் பண்ணியிருக்காரு. கேயோட ஒர்க் வந்து எனக்கு முதல்ல யுத்தம் செய், முகமுடி அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு மியூசிக். அவங்க இலங்கை லைஃப்பில் காட்டினது நல்லா இருந்தது. கேப்டனோட ரோல் நல்லா இருந்தது சார். ஹீரோ சாரோடது நல்லா இருந்தது சார். போரில் அடிக்கலை சார், போரில் அடிக்கலை. கொஞ்சம் அவங்களோட லைஃப்பை காட்டினாலும் அப்படியே இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டுருக்குறோம். போரில் அடிக்கலை. பார்க்கலாம், பசங்களாம் வந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது, கதையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு போர் தாண்டி அது ஒரு எவ்வளோ குடும்பத்துக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து அது நிறைய ரியலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இது கனெக்டிவிட்டின்றதை தாண்டி ரியலைசேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் சில விஷயத்த நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். இல்லை போர் அடிக்கும். நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸுமே எல்லாருமே ஸ்ரீலங்கன் க்ரூ தான். ஸோ இலங்கை தமிழ் அது எல்லாமே அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. சோமிதரன் பண்ணியிருக்காரு இந்த படம். அண்ட் இதில் வந்து நிறைய ஈழக்கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். வெற்றி கேரக்டர் சிந்தர் அமிர்தலிங்கா அவர் பண்ணியிருக்காரு, நவயோ அக்கா பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி, நவீன் சந்திரா சாருக்கு ரொம்ப நன்றி, சோமி அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்க. ரொம்பவே நல்ல படம். இது போன்ற படங்கள் நிறைய வரணும். தேங்க்யூ. ஈழத்தில் நடந்த ஒரு வாழ்வியலை தான் இங்கே படமாக எடுத்திருக்காங்க. 35 வருஷம் போரில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி வெளியில் யாருக்குமே ஒழுங்காக தெரியாது. நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், இப்படி எல்லாம் நடந்திருக்கு சண்டை இது. அப்போ அதுக்குள்ளே வாழ்ந்தவங்க வந்துட்டு எப்படி வாழ்ந்திருக்காங்க என்று சொல்லி யாருமே அந்த திங்க் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த படம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு ரொம்பவே நல்லா காட்டுது. ஸோ நல்லா இருக்குது இந்த படம். படம் தொடங்கினது முடியும் வரைக்கும் த்ரில்லர் அண்ட் சேட்னஸ் எமோஷன் ஃபுல்லாகவே நல்லா போகுது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஈழத்துலேருந்து வந்தவங்களும் சரி, இந்திய கலைஞர்களும் சரி, முழு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்லாங் யாழ்ப்பாண ஸ்லாங் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். இது போன்ற படங்களை நீங்கள் எல்லாம் மோட்டிவேட் பண்ணாதான் இது போன்ற நிறைய படைப்புகள் வரும், நிறைய கலைஞர்கள் வெளியில் வருவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெரிய வரும். இது இலங்கையில் நடந்த போர் டைமில் என்னென்ன நடந்துச்சோ அதில் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சினிமா ஒரு நல்ல ஒரு வழி. இப்போ கூட ஈராக்கில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ போர் டைமில் அங்கே இருக்க மக்கள் என்ன செய்வாங்கன்னு யாருமே யோசிச்சதில்லை. ஸோ சண்டை போட்டாங்க, 10,000 பேர் செத்தாங்க, 20,000 பேர் செத்தாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு 35 வருஷமாக என்ன சண்டை நடந்தது, இப்போ என்னென்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றதை ரொம்ப அழகாக காட்டி இருந்துச்சு.
கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து பாருங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. நடிச்சிருக்கேன் படத்தில், ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். எல்லாரும் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் படம். நல்ல ரெஸ்பான்ஸ் தான், சூப்பராக இருக்கும் படம். எல்லாரும் போய் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்த மக்களுக்கு, பார்வையாளர்களுக்கெல்லாம் இவ்வளோ வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோத்துக்கு எல்லாரும் பிடிச்சிருந்துச்சு. படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக யாருமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இதில் வெற்றின்னு ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் எல்லாருமே. கண்டிப்பாக உங்களை இது ஒரு நல்ல ஒரு உணர்வை தரும்.